மக்களே, நீங்கள் இந்த சிவன் கோவிலில் வந்து அமைதியாக உட்கார்ந்திருப்பதை நான் காண்கிறேன். ஆலமரத்தின் நிழலில் நாம் அனைவரும் அமைதியாக இருக்கிறோம். பின்னால் சிவபெருமான் சிலை எங்கும் ஒளிர்கிறது. தீபங்கள் மெதுவாக ஒளி வீசுகிறது. மனசுக்கும் அமைதி தருகிறது. நான் உங்களிடம் ஒரு பெரிய உண்மையை சொல்லப் போகிறேன். மக்களே, வாழ்க்கையில் நாம் எதிரிகளை சந்திக்கிறோம். அவர்கள் எப்போதும் நம்மை குறைத்துப் பேசலாம், தவறு சொல்லலாம், நமக்கு இடையூறு செய்யலாம். ஆனா நான் சொல்ல வேண்டிய ரகசியம் இது: எதிரியை நேருக்கு நேராக சண்டை போடுவதால் ஜெயம் கிடையாது. உன் மனசை சுத்தமாக வைத்திரு. உன் செயல்களை உயர்த்து. அவன் உன்னை நெருக்க முடியாது. ஒரு சிறிய கதை சொல்லுகிறேன். ஒரு கிராமத்தில் ஒரு பெண் வந்தாள். அவளுக்கு சிலர் எதிரியாக இருந்தார்கள். அவர்கள் அவளை குறைத்துப் பேசியார்கள். அவள் மனசு காயமடைந்தது. அவள் இந்த சிவன் கோவிலுக்கு வந்தாள். சிவபெருமான் சிலையை பார்த்து ஆலமரம் கீழே முனிவர் சொல்லும் வார்த்தைகளை கேட்டாள். சண்டை போடாதே, உன் வாழ்க்கையை உயர்த்து, பொறுமையோடு நட, உன் மனசு சுத்தமாக இருக்கட்டும். அந்த நாளிலிருந்து அவள் வாழ்க்கை மாறியது. அவள் உழைத்தாள், நல்ல மனசோடு நடந்தாள். சில வருடங்களில் அவள் வாழ்க்கை உயர்ந்தது. எதிரிகள் கூட அவளை மதிக்க ஆரம்பித்தனர். மக்களே, இதுதான் சாமி சொல்லும் வாழ்க்கை பாடம். சண்டையில்லாமல் மனசை சுத்தமாக வைத்தால் உன் எதிரியும் உன்னை நெருக்க முடியாது. உன் வாழ்வு உயர்ந்துவிடும். நாம் எல்லோரும் இதை நினைவில் வைங்க. ஒரு நாள் உங்கள் வாழ்க்கையை பார்த்து எதிரிகள் கூட ஆச்சரியப்படுவார்கள். மக்களே, நம்பிக்கையோடு இருங்கள். பொறுமையோடு வாழுங்கள். சிவபெருமான் எப்போதும் உங்களுடன் இருக்கிறார்.